ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 3ஆம் நாள், அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய 20ஆம் நாள், கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள். மற்ற நாட்கள் கூட எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் வெள்ளிக்கிழமை வந்தாவே எல்லாம் பரபரப்பாகிடுவோம். வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறது, பூஜை அறையை சுத்தம் பண்ணுறது, பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூ வைக்கிறது, இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் வெள்ளிக்கிழமைனா செய்திருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருகை தரக்கூடிய நாள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் நிறைந்த நாள். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் எது செய்தாலும் அது உடனே நமக்கு பலிக்கும். அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நாளை நாள் புனித வெள்ளிக்கிழமைங்க. சாதாரண வெள்ளியை விட நாளை நாள் வரக்கூடிய வெள்ளி ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளியாக சொல்லப்படுது. இந்த புனித வெள்ளியை முன்னிட்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரங்கள் நாம் செய்யணும். அதை நாம் செய்கிறதுனால நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையெழுத்து மாறும். சரி, அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பரிகாரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது பங்குனி வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரம் அம்மனை நினைத்து செய்கிறதுனால அம்மனுடைய அருளால் நம்மளுடைய வீட்டில் மங்களங்கள் உண்டாகும். அதை விட நம்ம ஆசைகள் நிறைவேறும். அதுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். வாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். சில பேருடைய வீடுகளில் மன நிம்மதி என்பது ஒரு துளி கூட இருக்காது. வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி தங்கி இருப்பதாகவே உணர்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் நாளைய புனித வெள்ளியில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் பயந்து விலகி வீட்டை விட்டு வெளியே ஓடிவிடும். வீட்டுக்குள்ளே புதுசாக எந்த ஒரு துஷ்டத்தையும் தங்காது. ஸோ நிலைவாசலில் அந்த அம்பாளே துணையாக நிற்பாள். ஸோ சக்தி வாய்ந்த அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஆன்மீக வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. பங்குனி மாதம் வரக்கூடிய புனித வெள்ளிக்கிழமை நாளை நாள் அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது செல்லுங்க. அப்படி கோவிலுக்கு செல்லும்போது தான் கடையிலிருந்து புதுசாக மஞ்சத்தூள் வாங்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் எடுத்து செல்ல வேண்டாம். கலப்படமில்லாத சுத்தமான மஞ்சத்தூள் வாங்கி அந்த அம்மன் கோவிலுக்கு நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அம்பாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்யுங்க. அம்பாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து மீண்டும் அதை வாங்கி கொள்ளுங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த மஞ்சத்தூளை கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நன்றாக கலந்து கொள்ளுங்க. இந்த மஞ்சளை உங்கள் நிலைவாசலில் கால் இருக்கக்கூடிய இடம் இருக்கல்லவா, அது முழுவதும் பூச வேண்டும். அதாவது மஞ்சளில் நீங்கள் உங்கள் நிலைவாசலில் காலுன்னு சொல்லுவோம்ல, அந்த நிலைவாசல் கால் இருக்கக்கூடிய பகுதியில் முழுசாக பூச வேண்டும். அப்புறம் 4 பக்கமும் வாசக்கால் சட்டம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்துல இந்த மஞ்சளை விரல்களால் எடுத்து பூச வேண்டும். நிலை சட்டத்தில் மஞ்சள் பூசும்போது ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டே மஞ்சள் பூசி நிலைவாசலை வணங்கணும். ஸோ இந்த புனித வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால உங்களுடைய வீட்டில் கெட்ட சக்திகள் வரவே வராது. ஸோ ஓம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி பூசுறீங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால வீட்டுக்குள்ளே எந்த விதமான கெட்ட சக்தியும் நுழையாது. அதை விட வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாசம் நிறைந்த மாதிரி அம்பாள் உங்கள் வீட்டுக்கு காவலாக நிற்பாங்க. ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்து முடிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கே நீங்கள் சென்று நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது மஞ்சள் கொடுத்து அர்ச்சனை செய்து கொண்டு வீட்டுக்கு நிலைவாசலில் இதை செய்திடுங்க. மஞ்சள் வைத்து குங்குமத்தையும் வைத்து நீங்கள் எலுமிச்சை பழலாம் வீட்டுக்கு முன்னாடி வைத்திங்கன்னா
அவ்வளோ ஒரு புனிதமாக மாறும். ஸோ இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் செய்வீங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோட நாளை நாள் இந்த புனித வெள்ளியில் மஞ்சளை அர்ச்சனை பண்ணி வாங்கி அதை அம்பாளில் நினைத்து ஓம் சக்தி என்று சொல்லி வாசலில் பூசி உங்கள் கெட்ட சக்திகள்லாம் நீக்கி நல்லதை உள்ள வர பரிகாரத்தை செய்திடுங்க. இதோடு நாளை நாள் புனித வெள்ளிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத 12 ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். உங்கள் கையால் தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். முருகர் வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுமூகமான போக்கு நிலவும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் மட்டும் போதும். நிறைய தண்ணீர் குடிங்க. 2வது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அளிக்க காத்து கொண்டிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. முருகனை கும்பிட்டு விட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சின்னதாக மனபயம் பதட்டம் இருக்கும். புதிய முடிவுகளை எடுக்கும்போது தடுமாற்றம் இருக்கும். காலையில் முருகனை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களால் இயன்ற உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யுங்க. ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். உங்கள் நம்பிக்கை கைகூடி வரும். நினைத்த காரியெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பயணங்கள் நல்லபடியாக அமையும். நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்கு சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. முக்கியமான வேலைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வீட்டிலிருந்து கிளம்புவது நல்லது. வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். அலட்சியம் வேண்டாம். அடுத்தவர்கள் பற்றி அனாவசியமாக பேசாதீங்க. பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. செயல்பாட்டில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல நல்ல வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். நிதி நிலைமை சீராகும். நெக்ஸ்ட்டு துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை மனம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். மனதிற்கு பிடித்த நபரை சந்தித்து மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீங்க. காதல் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முருகரை வழிபாடு செய்துவிட்டு சுபகாரிய நிகழ்ச்சிகளை தூங்குனீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வரவு, எதிர்பாராத பரிசு, எதிர்பாராத பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைத்து பார்க்காத நல்லதை கடவுள் உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இயலாதவர்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை தலை நிமிர்ந்து பெருமையாக நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தணும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ளும். வாயில் பேச்சுக்கு வேலையே கிடையாது. செயல்பாடு தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகுது. ஸோ செயல்பாடை பண்ணுங்க. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு லாப நோக்கத்தோடு சிந்திக்கணும். எந்த வேலையை செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும், எந்த வேலையை செய்தால் நமக்கு நஷ்டம் உண்டாகும் என்பதில் தெளிவாக இருக்கணும். பொதுநலத்தோடு சிந்திக்கக்கூடாது. நாளை நாள் சுயநலத்தோடு செல்லுங்க. பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ளுங்க. அப்புறம் கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்க போது பார்த்து செலவு செய்யுங்க. வீண் விரைய செலவுகள் குறைத்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். அப்புறம் மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்குது. இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கும். செலவுகளை குறைத்து கொள்ளும். ஒரு சில நாட்களில் பண பிரச்சனைகளும் சரியாகி விடுங்க. ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு நாளை நாள் பலன். ஸோ உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புனித வெள்ளியை முன்னிட்டு என்ன பலன் கிடைக்குங்கிறதும் பரிகாரமும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.